அன்பு நண்பர்களே, நான் உங்களது டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இப்பகுதியில் மருத்துவ விழிப்புணர்வு பகுதியில் நாம் இன்று இரத்த கொதிப்பு பிளட் பிரஷர் பற்றி பார்க்க இருக்கிறோம். நண்பர்களே, இன்று பலரை படாத பாடு படுத்து வரும் இந்த இரத்த கொதிப்பு பிளட் பிரஷர் பற்றி அவரும் அறிந்திருப்பீர்கள். ஒரு புது இடம் போகும்போது அதை விசாரித்து அறிந்து சென்றால் நன்றாக இருக்கும். அதுபோலத்தான் இந்த விழிப்புணர்வு செய்தி பயனானதாக உங்களுக்கு இருக்கும். அதை எதிர்கொள்ள வேண்டிய சந்தர்ப்பம் வந்தால் இது உங்களுக்கு உதவி செய்யும். பல 100 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த இரத்த கொதிப்பு இருந்துள்ளது. நம் இரத்த குழாய்கள், முக்கியமாக தமனிகள், எலாஸ்டிக் தன்மை உள்ளவை. அந்த குழாய்கள் இருதயம் செலுத்தும் இரத்தம் தம்மை பாதிக்காமல் உடைந்து விடாமல் இருக்க இந்த எலாஸ்டிக் தன்மையால் அந்த இரத்த ஓட்டத்தை சீர்படுத்துகிறது. இந்த தன்மையை நாம் பிளட் பிரஷர் தன்மை செயல்பாடு என்று எடுத்து அதன் அளவை கருவிகள் மூலம் தெரிந்து கொள்கிறோம். அது சரியாக இருந்தால் தற்போது 120/80 என்று ஒரு அளவு குறிக்கப்பட்டுள்ளது. இது எப்படி என்றால், இரத்த குழாய் சுருங்கும் போது சிஸ்டாலிக் பிரஷர் 120, சுருங்கிய இரத்த குழாய் விரியும் போது அந்த இரத்த குழாய் பிரஷர் 80 என அளவிடப்பட்டுள்ளது. இது பொதுவாக எல்லா மனிதர்களுக்கும் பொருந்தும். இந்த எலாஸ்டிக் தன்மை இருதய செயல்பாடு உடலின் சில மாறுதல்களால் காலப்போக்கில் மாறுகிறது. அது அதிகமாகும் போது ரத்தம் சப்ளை ஆகும் முக்கிய உறுப்புகள் மூளை, கண்கள், இருதயம், சிறுநீரகங்கள் என மேலும் பல உறுப்புகள் இந்த மாற்றிய ஏறிய இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டு நாளடைவில் திறமை குறைந்து செயலிழப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த செயலிழப்பு மூளையில் வந்தால் ஸ்ட்ரோக், இருதயத்தில் வந்தால் மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன், சிறுநீரகத்தில் வந்தால் கிட்னி ஃபெயிலியர் என கூறுகிறோம். இதன் காரணமாக மற்ற உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டு செயலிழப்பு, உயிரிழப்பு உண்டாகிறது. மேலும் இன்றைய வேக வாழ்வில், டென்ஷன் வாழ்வில் சுரக்கும் சில ஹார்மோன்கள், நம் உடலில் சுரக்கும் இந்த ஹார்மோன்கள், நாம் எடுக்கும் உணர்வுகள், கெட்ட பழக்க வழக்கங்கள் யாவும் இந்த இரத்த குழாய்கள் தன்மையை பாதிப்பதால் பிபி வருகிறது, இழப்புகள் உண்டாகின்றன. இயற்கையாகவே நமது இந்த இரத்த குழாய்கள் வயதாக எலாஸ்டிக் தன்மை இழந்து கொழுப்பு படிந்து அதை அத்திரோஸ்குலரோசிஸ் என்போம், பலவீனம் அடைவதால் இந்த அதிக இரத்த கொதிப்பு பிளட் பிரஷர் இன்னும் விரைவாக சேதங்கள் உண்டாக்க முடிகிறது. இதனால் சில இரத்த குழாய்கள் முக்கியமான உறுப்புகள் வெடிப்பது, இது ஹெமரேஜ் என்போம். இல்லாவிட்டால் இந்த இரத்த குழாய்கள் ரத்தம் உறைந்து இரத்த ஓட்டம் நின்றுவிடும், இதை இன்ஃபார்க்ஷன் என்போம். இவை முக்கிய உறுப்புகள் மூளை, இதயம், சிறுநீரகம் என்பவற்றில் பாதிக்கும் போது ஆபத்தான நோய்கள் மேற்கூறியவாறு உண்டாகிறது. மேலே சொன்னவற்றில் பிபி அதிகமாக ஆகாமல் இருக்க டென்ஷன், தப்பான உணவு, கெட்ட பழக்கங்கள் கூடாது என உணர்ந்திருப்பீர்கள். இதனாலேயே தியானம், யோகா, அமைதியான விடுமுறைகள், சரியான அளவான சரிசம உணவு என அவசியம் என நாங்கள் கூறுகிறோம். உப்பின் அளவு சமையலில் போடும் அளவு ஓகே, ஆனால் இன்றைய நாகரிக தின்பண்டங்களில் அது அதிகம். பிபி பாதித்த சிறுநீரகத்தை அதிக உப்பு மேலும் பாதிக்கும். இதனாலேயே பிபி உள்ளவர் உப்பு கட்டுப்பாடு அளவாக வலியுறுத்தப்படுகிறது. இம்மாதிரி பிபி சோதனை உடலில் செய்து வேதனை உண்டாகும் போது சாதனையாக அதை சரி செய்ய நிறைய மருந்துகள் வந்துவிட்டன. அந்த கெமிக்கல்ஸ், அதாவது மருந்துகள் வேலை செய்யும் விதம் உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அந்த காலத்தில் 2-3 வகை மருந்துகளே இருந்தன. அதை வைத்து நாங்கள் வைத்தியம் செய்தோம். நம் ஊமத்துவக்காய் மருந்து கூட அன்றே பயன்பட்டது. ஆனால் மருத்துவ வளர்ச்சியால், விஞ்ஞான வளர்ச்சியால் நிறைய மருந்துகள் தற்போது வந்துவிட்டன, செயல் மருந்துகள் வந்துவிட்டன. இதில் ஸ்பெஷல் என்னவென்றால், பிபி இதய பாதிப்புடன் எனில் வேறு மாத்திரை, சிறுநீரக மூளை பாதிப்புகள் இவற்றில் வெவ்வேறு மாத்திரைகள் என அறிந்தறியப்பட்டுள்ளது. இதனை அவரவர் பாதிப்புக்கு தகுந்தவாறு நாங்கள் முடிவு செய்வோம். பிபி மட்டும் இருந்தால் அதற்கு சிம்பிள் மாத்திரை தான். பல நோய் அதனுடன் இருந்தால் அதற்கு கூட்டு மாத்திரைகள் கூட நாங்கள் கொடுப்போம்.
ஒவ்வொருவருக்கும் தரும் அளவு மருந்துகள் இதனால் மாறும். இதனால் ஒரு எடுத்துக்கொள்வதை மற்றவர் எடுத்துக்கொள்ளக்கூடாது, மற்றொரு ஆலோசனை இல்லாமல் இவற்றை முறையாக எடுத்து முன்பு சொன்ன உடல் மன செய்கை ஆரோக்கியத்துடன் வாழ்ந்தால் வாழ்நாள் ஆயுசு மாறாது. தற்போதைய வாழ்வில் சிறு வயதினரும் பாதிப்பதால் மருத்துவ பரிசோதனை இளவயதிலேயே அவசியம் என்ற நிலையும் உள்ளது. பிபி மாத்திரைகள் அதிகபட்சம் ஒரு நாள் தான் வேலை செய்யும். இதனாலேயே இந்த மாத்திரைகள் தினம் எடுக்க வேண்டும். அதே மாதிரி வாழ்வின் ஏற்றத்தாழ்வுகள், நமது உணவு பழக்கங்கள் மற்றும் காரணங்களால் நாம் எடுக்கும் மாத்திரைகளுக்கு மிஞ்சி பிளட் செலவு மாறுவதற்கு வாய்ப்பு உள்ளது. இதனால் மாதம் மாதம் மருத்துவரை காண செல்ல வேண்டும். மருத்துவர் வேறு சில உறுப்புகளுக்கு பாதிப்பு என்று நினைத்தால் அதற்கு பரிசோதனைகளும் சொல்வார். அவற்றை நாம் செய்து கொள்ள வேண்டியிருக்கும். இந்த அளவில் நீங்கள் இரத்த குறைவை புரிந்து கொள்ள இந்த சூழ்நிலையில் நீங்கள் இதை ஆராய்ந்து பயன்பெற வேண்டும் என வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்க விரும்பும் இப்பகுதியில் சந்திக்க வரும் டாக்டர் எம் சந்திரசேகரன், சீமாட்சி மருத்துவமனை, ஓமலூர். வணக்கம். வாழ்க ஆரோக்கியம். தேங்க்யூ.